டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு பால் பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு 3 ஏலக்காய் போல் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது சேம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு அது கூட ஒரு 50 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சோன்னே இது கூட நான் ஒரு 50 கிராம் சேமியா சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா மையாக அரைச்சி அது கூட தண்ணி கலந்து வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பீட்ரூட்டோட சாறு வந்து நல்லா அந்த ஜவ்வரிசி கூட கலந்து நல்ல ஒரு அருமையான ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா வெந்து வரும். இப்போது இது கூட நான் ஒரு 1/2 லிட்ரு போல் மில்க் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பீட்ரூட் சாறு கலந்தோம் இல்லையா, ஒரு கப்பு, அதே அளவுக்கு தண்ணி ஒரு கப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி நல்லா திக்காயிடுச்சு. சேமியாவும் ஜவ்வரிசியும் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 50 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், அது 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பாயசம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.